நந்தே, என்னவாயிற்று? அந்தகாசுரன் மீது அச்சம் கொண்டு வர அஞ்சுகிறாயா அல்லது சிவன் மீதான பக்தி மறைந்து விட்டதா? உங்கள் மகாதேவர் இங்கு வறண்ட நிலையில் வாடுகிறார். அபிஷேகம் செய்யப்படாமல் புழுதியால் மூடப்பட்டிருக்கிறார். அசுரலோகத்தின் அக்னி அவரை வாட்டுகிறது. ஆனால் நீ என் மீது கொண்டுள்ள அச்சத்தால் அபிஷேகம் செய்ய மறுப்பதா? அசுரகுரு, நான் தங்களிடம் என்ன கூறினேன்? இது பக்தி அல்ல, பக்தி என்ற பெயரில் காட்டும் பாசாங்கு. தாங்கள் அவர்கள் பாசாங்கை பக்தி என்று கூறிவிட்டீர்கள், அன்பு என்று கூறினீர்கள். உண்மையான அன்பும் பக்தியும் இருந்திருந்தால் இந்நேரம் இங்கு வந்திருக்க மாட்டார்களா? பக்தர்கள் சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்ய வந்துவிட்டோம். यजामहे सुगंधिं पुष्टिवर्धनम् ॐ त्र्यम्बकं यजामहे सुगंधिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनात् मृत्युर्मुक्षीयमामृतात् ॐ स्वः भुवः भुः ॐ सः जूं இறுதியில் வந்து விட்டீர்களா? நான் நினைத்தது சரிதான். அந்த மகாதேவரை போல் பக்தர்களும் அப்பாவிகள்தான். எனது மாய வலையில் மாட்டிக்கொள்வதற்கு படைசூழ வருவீர்களா? அந்தகாசுரா, அந்தகாசுரா, நீ மகாதேவரை புரிந்து கொள்ளவும் இல்லை, சிவபக்தர்களையும் புரிந்து கொள்ளவில்லை. மகாதேவரின் ஒரு கண் பார்வைக்காக நாங்கள் கோடி முறை பார்வையை இழக்க தயார். அதோடு நீ என்ன கூறினாய்? நாங்கள் பார்வையை இழப்பதற்கு அஞ்சுகிறோம் என்றார். சிவத்துவத்தில் லைத்துள்ள சிவபக்தர்கள் எதை கண்டு மஞ்சாதவர்கள் மூடனே. மகா காலனின் சேவகர்கள் காலனை கண்டே அஞ்சுபவர்கள் அல்ல, பிறகு உன்னை கண்டு அஞ்சுவார்களா? ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா, ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா, மகாதேவா, ஹர ஹர மகாதேவா, ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. துதி பாடுவதை நிறுத்துங்கள், துதி பாடுவதை நிறுத்துங்கள். ஹர ஹர மகாதேவா அல்ல, அந்தகாசுரன் வாழ்க என்று கூறுங்கள். என்னை மட்டுமே போற்ற வேண்டும். உங்கள் சிவபக்தியில் அப்படி என்ன உள்ளது? எப்பொழுதும் அந்த சிவனை எண்ணி துதி பாடுகிறீர்கள். சிவனின் நாமத்தை துதிப்பதால் உங்கள் உயிரை இழக்கப் போகிறீர்கள். சிவபக்தியில் என்ன உள்ளதா? நாங்கள் உடல் என்றால் சிவன் தான் எங்களுடைய மனம். நாங்கள் இதயம் என்றால் சிவன் தான் எங்களுடைய துடிப்பு. எங்களது வாழ்க்கையில் அனைத்திலும் மகாதேவர் தான் இருக்கிறார். ஆக்கமும் மகாதேவரே, அமைதியும் மகாதேவரே. சிவனின்றி இந்த பிரபஞ்சம் சாம்பலாகும். ஆனால் எங்களுக்கோ
சிவன் இல்லையே எங்கள் பிரபஞ்சத்தில் ஏதும் இல்லை. எங்களது உதயம் சூரிய உதயத்தில் துவங்குவது இல்லை, சிவபக்தியுடன் தான் துவங்கும். எங்களது நரம்புகளில் உதிரம் அல்ல, சிவபக்தி தான் ஓடுகிறது. சிவன் எங்கள் மீது மகிழ்ச்சி கொண்டார், நாங்கள் அமரர்கள். அதே எங்கள் மீது குரோதம் கொண்டால் எங்களது மரணம். இருப்பினும் அந்தகாசுரா, சிவனை பற்றி நீ என்ன அறிவாய்? சிவபக்தியை பற்றி என்ன அறிவாய்? நீ சிவபக்தியை முற்றிலும் வெறுப்பவன். ஆகையால் அசுர அரசனாக இருந்தும் கவலையுடன் இருக்கிறாய். பிரபஞ்சம் முழுவதும் இருளை பரப்ப அலைகிறாய். ஆனால் நாங்கள் சிவபக்தியில் லயித்து இருப்பதால் அமைதியாக உள்ளோம், மகிழ்ச்சியாக உள்ளோம், அச்சமின்றி உள்ளோம். சிவத்துவம் எவரிடம் உள்ளதோ, ஏதும் இல்லாவிட்டாலும் அவரிடம் அனைத்தும் உள்ளது. சிவத்துவம் எவரிடம் இல்லையோ அவரிடம் அனைத்தும் இருந்தாலும் கூட ஏதும் இல்லாதவரே. மகாதேவா, தங்களின் கண்களில் கண்ணீரா? எந்த சிவபக்தனாலும் மகாதேவரின் கண்களில் கண்ணீரை காண இயலாது. தாங்கள் இன்று தங்களுடைய பல ரூபங்களை எனக்கு தரிசனம் தந்தீர்கள். தங்களை பற்றி நான் இதுவரை கேட்ட அனைத்திற்கும் ஒரு சாராம்சமே உள்ளது. தாங்கள் காலனுக்கெல்லாம் காலன், மகா காலன், மகாதேவர். இருப்பினும் தங்கள் கண்களில் கண்ணீரா? உண்மைதான் பௌமா. எனக்கென பல ரூபங்களும் உண்டு. ஆனால் எனது அனைத்து ரூபத்திலும் சமநிலை இருப்பது உண்மை. இந்த மகா காலனை கொண்டு அச்சுறுத்தவோ அல்லது கவலைக்குள்ளாக்கவோ இயலாது. பக்தர்களின் உண்மையான பக்தி மற்றும் அவர்கள் என் மீது கொண்டிருக்கும் நம்பிக்கையே என்னை கண்கலங்க வைக்கும். பௌமா, நீ ஆயுதக் கலையை மட்டுமல்லாது மற்றும் ஒரு கலையையும் கற்றாக வேண்டும். நீ உன் வாழ்வில் ஓர் உயர்ந்த நிலைக்கு சென்றாலும் என்றும் உன் மனதில் கருணையின் கண்ணீரை வைத்துக்கொள்.